ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க இன்னைக்கு பார்க்க போறது 1.5 வணிகம் தொடர்பில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் வணிகம் தொடர்பில் அக்கறை செலுத்துவதற்கான காரணங்களை கேட்டறிவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு வணிகம் ஒன்று எடுத்தோம்னா அந்த வணிகத்தின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய தரப்பினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க அக்கறை செலுத்துறதுக்கு நிறைய காரணங்களும் காணப்படும். அதென்ன விடயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். அப்ப நாங்க விடயத்துக்கு நேரடியா வந்தோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது விஷயம் பாருங்க, பாட விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கான வழிகாட்டுதல்கள். எஸ், இதுதான் விஷயம். வணிகம் தொடர்பில் அக்கறை செலுத்தக்கூடிய அல்லது அக்கறை காட்டக்கூடிய பிரிவினர்கள் யார் யார் என்று சொல்லிட்டு நாங்க அறிந்திருத்தல் வேண்டும். இவர்கள் உள்ளக தரப்பினர்களாக இருக்கலாம் அல்லது வெளிய தரப்பினர்களாக இருக்கலாம். அகச்சூழல் காரணியா இருக்கலாம் அல்லது புறச்சூழல் காரணியாக இருக்கலாம். அகச்சூழல் என்ற அடிப்படையில எங்களுடைய நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்களை நாங்க சொல்லுவோம். புறச்சூழல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிறுவனத்துக்கு வெளியே இருப்பாங்க. ஆகவே அது மட்டும் இல்லாம அவங்க நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்துபவர்களாக இருப்பாங்க. சோ இப்படியான அடிப்படையில நாங்க இருவரையும் சேர்த்துத்தான் அக்கறை செலுத்துகின்ற தரப்பினர் என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது அகச்சூழல் இருக்கக்கூடிய உரிமையாளர் அல்லது பங்காளர், நிறுவனத்துல தேவையான பங்குகளை கொள்வனவு செய்திருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி முகாமியாளர், ஊழியர்கள், இவர்கள் எல்லாம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்களுடைய நிறுவனத்துக்குள்ள உள்ள இருந்துட்டு என்ன செய்வாங்க, அக்கறை செலுத்துவாங்க. அதே போல வெளியில இருந்துட்டு கடன் கொடுத்தவர்கள், எங்களுக்கு கடன் தந்தவங்க, அதே மாதிரி வாடிக்கையாளர்கள், எங்களுடைய கஸ்டமர்ஸ், அதே மாதிரி வழங்குனர்கள், பொருள் விநியோகஸ்தர்களை தான் வழங்குனர்கள் சொல்லுவோம். அதே மாதிரி பல்வேறு முதலீட்டாளர்கள், எங்களுக்கு யாரெல்லாம் முதலீடு செஞ்சிருக்கிறாங்களோ அந்த முதலீட்டாளர்கள், அதே மாதிரி அரசாங்கம், அதே போன்று பொதுமக்கள், ஏனைய பிரிவினர் என்று சொல்லிட்டு நிறுவனத்தின் மீது பல்வேறு தரப்பினர்கள் என்ன செய்வாங்க, அக்கறை செலுத்துவாங்க. அவங்க அக்கறை செலுத்துறதுக்கு பல்வேறு ரீசன்ஸ் இருக்கலாம், இல்ல இருக்கிறது. அப்ப அது என்ன விடயம் என்று சொல்லிட்டு தான் நாங்க இந்த தேர்ச்சியில பார்க்க இருக்கிறோம். அப்ப முதலாவது நாங்க வருவோம். உதாரண அடிப்படையில நாங்க பார்ப்போம் எப்படி காரணங்கள் என்னென்ன அடிப்படையில இவங்க ஏன் அக்கறை செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உரிமையாளர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, தன்னுடைய லாபத்தை அவர் என்ன செய்யணும்னு சொன்னா பெற்றுக்கொள்ளணும், அல்லது லாபத்தினை உச்சப்படுத்திக் கொள்வதற்காக அவர் என்ன செய்வார், ஒரு நிறுவனத்தின் மீது அல்லது வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துவார். அப்ப தான் முதலீடு செய்த தொகைக்கு ஏற்ப போதுமான இலாபம் அவருக்கு கிடைக்க வேண்டும், அதற்காக அவர் அக்கறை செலுத்துவார். வணிகத்தினுடைய விருத்தி, அப்ப வணிகத்தை என்ன செய்யக்கூடாது, அவர் அப்படியே வச்சிட்டு இருக்கிறதுக்கு எதிர்பார்க்க மாட்டார். இன்னும் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பார். அப்ப எப்படி டெவலப் பண்றது என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக அக்கறை செலுத்துவார். சந்தை பங்கினை அறிந்து கொள்வதற்காக, அப்ப சந்தையில தாங்க எந்த அளவு இருக்கிறோம், தங்களுடைய பார்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்காக உரிமையாளர் அக்கறை செலுத்துவார். அது முதலாவது விடயம். இரண்டாவதுக்கு வருவோம், முகாமியாளர், மேனேஜரின் நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்த போகிறார். ஒன்று பார்ப்ப வணிகத்தின் லாபத்தை உச்சப்படுத்துவதற்கு, ஆகவே நிறுவனத்தினுடைய ஒரு ஊழியராக முகாமியாளர் இருப்பார், அல்லது அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளரே முகாமியாளராக இருக்க முடியும். ஆக இந்த முகாமியாளருக்கான பொறுப்பாக அவர் தன்னுடைய நிறுவனத்தினுடைய லாபத்தை உச்சப்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்காக அவரு என்ன செய்வாரு, அக்கறை செலுத்துவார். அதே மாதிரி வணிகத்தினுடைய விருத்தி தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு அக்கறை செலுத்துவார். அதே மாதிரி முகாமைத்துவ தீர்மானங்களை வெற்றி தோல்வியினை அறிந்து கொள்வதற்கு, ஆகவே அவர் எடுக்கின்ற தீர்மானங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கா தோல்வி அடைஞ்சிருக்கான்னு சொல்லி பார்க்கிறதுக்காக அவர் நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்துவாரு. சரிதான பிள்ளைகள்? அடுத்தது பார்ப்போம், ஊழியர்களுக்குள்ள வருவான். ஊழியர்கள் எடுத்து பாத்தீங்களாக இருந்தால், இந்த ஊழியர்கள் அக்கறை செலுத்துறாங்க, உயர்ந்த சம்பளத்தை பெறணும், அதே மாதிரி தொழில் பாதுகாப்பு பெற வேணும், ரைட், அதே மாதிரி பதவி உயர்வு பெறணும், ஊக்குவிப்புகள் போனஸ் பெறணும், ரைட், இப்படியான விஷயங்கள் அனுபவத்தின் அடிப்படையில பதவி உயர்வுகள், இப்படியான நிறைய பெனிஃபிட்ஸை பெற்றுக்கொள்ளணும் என்ற அடிப்படையில தான் அவங்க என்ன செய்வாங்க, நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்துவாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பிள்ளைகள், கடன் கொடுத்தோர், எங்களுக்காக கடன் வழங்கியவர்கள், அந்த கடனை மீள பெற்றுக் கொள்வதற்காக என்ன செய்வாங்க, வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துவாங்க. அதே மாதிரி கடன் பணத்தினுடைய பாதுகாப்பு திருப்பி கிடைக்குமா இல்லையா என்ற ஒரு பாதுகாப்பினை பெற்றுக் கொள்வதற்காக, பிணைப்பத்திரங்கள் பாதுகாப்பு தன்மையினை உறுதிப்படுத்துவதற்காக, அதாவது நாங்க ஏதாவது ஒரு கடனை பெறுறோம்னா அதுக்கு பிணையாக ஏதாவது ஒன்று வச்சிருப்போம், அதனுடைய தன்மையை நாங்க பார்க்கணும், அது பாதுகாப்பு தன்மை உடையதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேணும். அதன் அடிப்படையில இந்த கடன் கொடுத்தோர் என்ன செய்வாங்க, அக்கறை செலுத்துவாங்க. சரிதான பிள்ளைகள்? அடுத்தது பார்ப்போம், வாடிக்கையாளர்கள் ஏன் அக்கறை செலுத்துறாங்க. ஒரு நிறுவனத்தினுடைய
மிகவும் வாழ்தன்மைக்கு மிக முக்கியமான தரப்பினர்களாக இந்த வாடிக்கையாளர் இருப்பாங்க. சோ அவங்க இந்த பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்காக வணிகத்தின் மீது அக்கறை செலுத்துவாங்க. அதே மாதிரி பொறுப்புகள் உரியவாறு நிறைவேற்றப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதாவது ஒரு நிறுவனம் ஒன்று எடுத்துன்னா அதுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. நிறுவனத்தினுடைய நிறைய பொறுப்பு இருக்கு. அதாவது வாடிக்கையாளருடைய தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யணும். அதே மாதிரி நிறுவனத்தினுடைய வாடிக்கையாளருக்கு சிறந்த முறையில விலை இடெல்லாம் மேற்கொள்ளணும். உரியவாறு பொருட்கள் வழங்கப்படுகிறதா, நல்ல தரமான பொருட்களை வழங்குகிறார்களா, எப்படியான அடிப்படையில உரியவாறு அவங்களுடைய செயற்பாடுகள் நடைபெறுதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்காக அக்கறை செலுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு வணிகத்தினுடைய நீடிய வாழ்வு தன்மைக்கு இவங்க முக்கியமானவர்களா இருப்பாங்க. சோ அதனுடைய வாழ்வுத்தன்மை எந்த அடிப்படையில் இருக்கு, நீண்ட காலத்துக்கு நாங்க ஒரு பொருளை இந்த வணிகத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியுமா, சோ அதுக்காகவே இவங்க என்ன செய்வாங்க, அக்கறை செலுத்துவாங்க. சரிதானே? அடுத்தது பார்ப்போம் வழங்குனர்கள். ஒரு ஒரு உற்பத்தியோட மேற்கொள்ள போறோம்னா அதுக்கு எங்களுக்கு என்ன தேவை, வழங்குனர்கள் ஒருத்தர் தேவை, டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் தேவை. தொடர்ச்சியாக கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்காக. அப்ப அவருக்கு தேவையான கட்டளையை அவர் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் அவர் பொருள் விற்கும் தானே. அப்ப நீங்க ஒரு பொருள் ஒன்று உற்பத்தி செய்ய போறீங்கன்னா அதுக்கு வழங்குனர்கள் உங்களுக்கு மூலப்பொருட்களை தந்தா தான் என்ன செய்யலாம், நீங்க உற்பத்திகளை மேற்கொள்ளலாம். அப்ப அவங்க அந்த கட்டளை உங்களுடைய ஓர்டர்ஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அதற்காக அக்கறை செலுத்துவாங்க. வழங்கப்பட்ட பொருட்களுக்கான பணத்தினை அறவிட்டுக் கொள்றதுக்காக உங்களுக்கு ஃப்ரீயா பொருளை தர மாட்டாங்களே. அதனால அவங்க தந்த பொருளுக்கான பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவங்க என்ன செய்வாங்க, அக்கறை செலுத்துவாங்க. அடுத்தது பல்வேறு முதலீட்டாளர்கள் தன்னிடம் உள்ள வளங்களை எதிர்காலத்தில் அவ்வணியத்தில் முதலீடு செய்வதற்காக. சோ எதிர்காலத்துல நிறுவனத்துல முதலீடுகளை மேற்கொள்ள இருக்கின்ற இந்த முதலீட்டாளர்கள் ஏன் அக்கறை செலுத்துறாங்கன்னா, உங்களுடைய நிறுவனம் எந்தவாறு லாபம் உழைக்குதுன்னு சொல்லி பாக்குறதுக்காக இவங்க என்ன செய்வாங்க, அக்கறை செலுத்துவாங்க. அப்ப அதனால அவங்க லாபம் நிறைவேறதாக இருந்தால் அதுல முதலீடுகளை மேற்கொள்வாங்க. அடுத்தது பார்ப்போம் அரசாங்கம். வரி அறவிட்டுக் கொள்றதுக்காக, அதே மாதிரி வரி சலுகையினை உங்களுக்காக வழங்குறதுக்காக, வேலை வாய்ப்பை மேம்படுத்துறதுக்காக, அதே மாதிரி பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக அளவிட்டுக் கொள்வதற்காக. ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியில ஒரு நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தியும் தங்கி இருக்கிறது. அதனால அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுல இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக அந்த அரசாங்கம், அந்த நாட்டினுடைய அரசாங்கம் எந்த நிறுவனம் எந்த நாட்டுல அமைஞ்சிருக்கோ அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அக்கறை செலுத்துவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த பொதுமக்கள் ஏன் அக்கறை கொள்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்களாக இருந்தால் சூழல் பாதுகாப்பு சம்பந்தமாக. அப்ப சூழல்ல ஒரு எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அந்த நிறுவனம் இயங்குறதுனால எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் அந்த நிறுவனத்தின் மூலமாக கிடைக்கிறதா என்று பார்ப்பதற்காக பொதுமக்கள் என்ன செய்வாங்க, ஒரு நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதே மாதிரி பிள்ளைகள் ஒரு நிறுவனத்தின் மீது எப்படி பல்வேறு தரப்பினர்கள் அக்கறை கொள்கிறார்களோ அதே போன்று சில இந்த நிறுவனங்கள் இருக்கின்றது, இந்த நிறுவனங்கள் பல்வேறு தரப்பினர்கள் மீது அக்கறை செலுத்தும். அதாவது மாறி சரிதானே, எப்படி அந்த அக்கறை செலுத்துகின்ற தரப்பினர்கள் சில காரணங்களுக்காக அக்கறை செலுத்தினார்களோ அதே போன்று அந்த தரப்பினர்கள் மீது வணிகம் என்ன செய்யும், அக்கறை காட்டும். அப்ப அது ஏன் அக்கறை செலுத்துது அந்த நிறுவனம் என்று சொல்லி பாக்குற போது பாருங்க, உரிமையாளர் மீது ஏன் அக்கறை செலுத்துதுன்றா முதலீட்டினை அதிகரித்துக் கொள்வதற்காக. அப்ப நிறுவனத்துக்கான முதலீட்டை அதிகரித்துக் கொள்வதற்காக, அதனுடைய வாழ்த்தன்மையினை உறுதி செய்து கொள்வதற்காக வணிகத்தினுடைய உரிமையாளர் மீது வணிகம் அக்கறை செலுத்துகிறது. ஊழியர் மீது அவற்றிலிருந்து அதிகமான வேலைன்றதை தாண்டி அவற்றை எஃபிஷியன்டான, அதாவது குறைந்த நேரத்துல அதிகப்படியான வெளியீட்டை பெற்றுக் கொள்றது. சரிதான், இப்படியான வினைத்திறனான விடயங்களை அதிகரித்துக் கொள்றதுக்காக. அதே மாதிரி ஊழியர்களுடைய தொடர்ச்சியாக வைத்திருக்கும் போது புதிய ஊழியர்களை இணைப்பதற்கான செலவுகள் குறைவடையும். அதே மாதிரி அவங்களுடைய பயிற்சி, அதனுடைய தேர்ச்சி காரணமாக அவங்க என்ன செய்வாங்க, அதிக அளவிலான உற்பத்தி செய்யக்கூடிய நிலைமைக்கு மாறுவாங்க. சோ அவங்களை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்றதுக்கு என்ன செய்யும், ஒரு வணிக நிறுவனமானது அக்கறை செலுத்தும். அதே மாதிரி ஊழியர்களை ஈர்த்துக் கொள்வதற்காக. ஏன்னு சொன்னா புதிய ஊழியர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல தேவைப்படுவாங்க, மேலதிக ஊழியர்கள் தேவைப்படுவாங்க. சோ அதனால ஊழியர்களை தக்க வச்சு கொள்றதுக்கும் புதிய ஊழியர்களை ஈர்க்கிறதுக்கும் என்ன தேவை, இந்த ஊழியர்கள் தேவை. அதனால ஊழியர்கள் மீது அக்கறை செலுத்துவாங்க. அடுத்ததாக பாப்போம் பிள்ளைகள், இந்த கடன் கொடுனர், அதாவது கடன் எங்களுக்கு தாராக்கள் மேல ஏன் அக்கறை செலுத்துது, ஏன்னா கடன் பெற்றுக்கொள்ளணும் தானே. அவைங்களுக்கு கடன் தேவைப்படும் போது நிதியினை ஈட்டிக் கொள்றதுக்கா. அதே போல குறைந்த கிரயத்தில்
நிதியினை பெற்றுக்கொள்வதற்காக. இங்க குறைந்த கிரயம் என்று சொல்றது வட்டி. சரிதானே பிள்ளைகள்? அப்ப குறைஞ்ச வட்டியில நிதியை பெற்றுக்கொள்வதற்காக இந்த கடன் கொடுனர் மீது என்ன செய்யும்? வணிக நிறுவனமானது அக்கறை கொள்ளும். அடுத்தது பாப்போம், அரசாங்கம். அரசாங்கத்தை பார்த்தோம்னா வரிச்சலுகையை பெற்றுக்கொள்றதுக்காக மெயின் அக்கறை செலுத்தும். அதே மாதிரி உட்கட்டமைப்பு வசதிகள்னு சொன்னா தொலைத்தொடர்பு, அதே போன்று பெருந்தெருக்களினுடைய வசதிகள், இதெல்லாம் வணிகத்தினுடைய அடுத்த கட்ட விநியோக நடவடிக்கைகளுக்கு என்ன செய்யும்? உறுதுணையாக அமையும். சோ இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை பெற்றுக்கொள்றதுக்காகவும் தொழில்நுட்ப அறிவுகளை பெற்றுக்கொள்றதுக்காகவும் என்று சொன்னா அரசாங்கம் சில தொழில்நுட்ப அறிவுகளை என்ன செய்யும்? அறிமுகப்படுத்தும். சோ அந்த டிஜிட்டல் எராக்குள்ள வாரத்துக்காக என்ன செய்யும்? நிறுவனமானது அரசாங்கத்தோட அக்கறை செலுத்தும். அடுத்தது பாருங்க, வாடிக்கையாளர்கள் உரிய பொருள் அல்லது சேவை தொடர்பாக சந்தை பாதுகாப்பினை பெற்றுக் கொள்றதுக்காக. அப்ப வாடிக்கையாளர் மீது ஏன் அக்கறை செலுத்துதுன்னு சொன்னா உரிய பொருள் அல்லது சேவை தொடர்பான சந்தையில பாதுகாப்பு பெற்றுக் கொள்றதுக்காக. ஏன் பிள்ளைகள்? உங்களுடைய பொருளை வாடிக்கையாளன் வாங்கினாதான் என்ன செய்யும்? உங்களுடைய நிறுவனத்தை தொடர்ச்சியாக இயக்கலாம் அல்லது மூடி போட்டு போக வேண்டியது. அதனால என்னண்டா பிள்ளைகள், இந்த தொடர்ச்சியான சந்தையை நீங்க தக்க வைத்துக் கொள்றதுக்கு, அந்த வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்றதுக்காக அவங்க மேல என்ன செய்றீங்க? அக்கறை செலுத்துறீங்க. அந்த நிறுவனம் அக்கறை செலுத்துது. நுகர்வோருடைய நம்பிக்கையை பாதுகாக்கணும் அல்லது அவங்களுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்பணும். எந்தவித சந்தர்ப்பத்திலையும் அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? அவங்க டிசப்பாயிண்ட் ஆகுற மாதிரி, அதிருப்தி அடைகிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஒரு லாயல் கஸ்டமர் பேஸ் நீங்க உருவாக்கி கொள்ளணும். பக்கச்சார்பினை உருவாக்குதல். அப்ப உங்களுடைய கடையைத்தான் ஒரு பொருள் ஒன்று வாங்கணும்டா தேடி வரணும் அப்படின்ற அடிப்படையில வாடிக்கையாளர் மீது அந்த நிறுவனம் என்ன செய்யும்? அக்கறை கொள்ளும், அக்கறை செலுத்தும். சரிதான பிள்ளைகள்? அப்ப இப்படியாகத்தான் ஒரு நிறுவனம் என்ன செய்யும்? பல்வேறு தரப்பினர்கள் மீது அக்கறை செலுத்தும். அதே போன்று நிறுவனத்தின் மீது பல்வேறு தரப்பினர்கள் அக்கறை செலுத்துவாங்க. சோ மாறி மாறி இந்த அக்கறை செலுத்துகின்ற நடவடிக்கைகள் நடைபெற சும்மாவா? இல்ல, ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டுதான். இவ்வாறுதான் ஒரு நிறுவனத்தின் மீது பல்வேறு தரப்பினர்கள் அக்கறை செலுத்துவாங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்திருக்கோம், அவங்க அதுக்கான ரீசன் பார்த்திருக்கோம். அதே மாதிரி மாறி ஒரு நிறுவனம் ஏன் பல்வேறு தரப்பினர் மீது அக்கறை செலுத்துது, அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி நாங்க செஞ்சிருக்கோம், பார்த்திருக்கோம். சோ 1.5 நிறைவடைந்து அடுத்ததாக நாங்க 1.6 பார்க்க வேண்டும்.